வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. எச்செயலை, எக்குணத்தை, எப்பொருளை, எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தாலும் அப்பொருளின் தன்மையாய் நினைப்போர் ஆற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும். இப்பெருமை இயல்புக்கு நியதியாகும். எவர் ஒருவர் குருவை மதித்து போற்றி ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். வாழ்க வளமுடன். ஆசான் அருத்தந்தை அவர்களின் நாளொரு நற்சிந்தனையாக வாழ்க்கை மலர்கள் என்ற புத்தகத்திலிருந்து நவம்பர் 18 என்ற சிந்தனையாக மனதின் 3 நிலைகள் என்று மகரிஷி அவர்கள் கொடுத்திருக்கிறாரு. உயிரின் படர்கை நிலையில் மனம் இயங்கும் நிலைகள் 3ஆக பிரித்து காணலாம். அதாவது மேல்மனம் அல்லது புறமனம், நடுமனம், அடிமனம் என்று 3 நிலைகளாகும். இதில் அடிமனதிற்கும் புறமனதிற்கும் தொடர்புபடுத்தி இருப்பது நடுமனம் ஆகும். இதில் நடுமனம் மிகவும் முக்கியமானது. உணர்தல், துய்த்தல், கணித்தல், சிந்தித்தல், பதிவு கொள்ளல் என்ற செயல்களை கொண்ட மனமானது தேவை, பழக்கம், சூழ்நிலை, சந்தர்ப்பம் இவற்றால் புலன்கள் வாயிலாக தொடர்பு கொண்டு செயல்புரியும் போது அச்செயல் பதிவுகள் அதனதன் அழுத்தத்திற்கேற்ப மேல்மனம் அல்லது புறமனம் கான்சியஸ்னஸ், நடுமனம் சப்கான்சியஸ்னஸ், அடிமனம் சூப்பர் கான்சியஸ்னஸ் என்று மூன்றிலும் பதிவுகள் ஏற்படுகின்றன. தொழில் செய்வதால் உடல் கருவிகளுக்கு ஏற்படும் திறனே இந்திரிய பதிவு, ஞான கர்மேந்திரிய பதிவுகள் என்று சொல்லலாம். இப்பதிவுகள் ஒட்டிய மன இயக்கம் மேல்மனம் அல்லது புறமனமாகும். தொழில் செய்வதால் ஏற்பட்ட அறிவின் அனுபவம் மூளையில் பதிவாகிறது. இதுதான் நடுமனம். இவைகள் அனைத்தும் சூக்கமமாக பித்து அணுத்திரல்களில் பதிவிடுகின்றன. இதுவே அடிமனம். ஆசான் அருத்தந்தை அவர்கள் இப்போ மனதின் 3 நிலைகள் என்று மகரிஷி கொடுத்திருக்காங்க. இதை எப்படி ஒப்பிடலாம்னு சொன்னோம்னா மேல்மனம், நடுமனம், அடிமனம் என்று மகரிஷி அவர்கள் கொடுத்திருக்காங்க. இதை உயிர், உடல், மனம் என்றும் சொல்லலாம். இப்போ இந்த உயிர் இயங்குதுன்னாக்க இந்த உடல் இயக்கத்தை நம்ம பார்க்குறோம் வெளியில. இந்த உயிருக்கு முக்கியமான மனம் என்று சொல்லலாம். அதுக்கு இது முக்கிய விஷயம் எதுன்னு சொன்னோம்னா உயிர். இது அந்த உயிரும் அதனோட இதை ஒப்பிட்டு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு பேனாவை பார்க்குறோம். நம்ம ஒரு சாதாரண பார்வைக்கு அது ஒரு பேனாவாக தெரியுது. அதையே விஞ்ஞான கண்ணோட்டத்தோட பார்க்கும்போது அது அணுக்கழிவு கூட்டாக நமக்கு தென்படுகிறது. அதையே மெய்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா இறை ஆற்றல், மொத்தமே இறையின் தொகுப்பு தான் அப்படின்னு சொல்றாங்க. அவர்கள் நோக்கும் விதத்தில் அது பதிவுகளாக பதியப்படுகிறது. நாம் ஒரு செயலை செய்கிறோம், அது அத்தனையும் ஒவ்வொரு நம்முடைய உடலில் இருக்க ஒவ்வொரு செல்களையும் பதிகின்றது. அடுத்ததாக மூளை செல்களில், அதுதான் நடுமனம் என்று சொல்லலாம். அதே மாதிரி கருமையத்தில் ஆழ்மனதில் வித்தாகவும் போய் பதிகின்றது அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி சொல்கிறேன். அப்போ நம்ம செய்கிற செயல்கள் அத்தனையுமே நம்முடைய ஒவ்வொரு உறுப்பில் இருக்கிற ஒவ்வொரு செல்களின் நன்று பதியப்படுகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். அப்போ நம்ம செய்கிற செயல்கள் எப்படி இருக்கணும் அப்படின்றத நாம் சிந்தித்து செயல்படும் போது அது நல்ல பதிவுகளாக இருக்கும். நம்ம நம்முடைய கருமையத்தை தூய்மை செய்து கொண்டு நம்முடைய வாழ்வை சிறப்பாக வாழணும் சொல்லும்போது நம்ம மனவளக்கலையில் நாம் பயணிக்கும் போது நம்ம சிறப்பாக இந்த 3 விஷயத்தையும் நம்ம பிரித்து உணர முடியும். அப்போ யாரால உணர முடியும் சொன்னாக்கா சாதாரண அஞ்ஞான நிலையிலிருந்து மெய்ஞானம் விஞ்ஞானம் சொல்றாங்க. அந்த மெய்ஞானத்தை உணரக்கூடிய ஒரு கலை தான் நம்முடைய மனவளக்கலை என்ற ஒரு அருமையான ஒரு விஷயத்தை மகரிஷி அவர்கள் கொடுத்திருக்காங்க. நம்ம இதிலிருந்து பயணிக்கும் போது ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்மளுடைய உணர்வுகளை நாம் புரிந்து கொண்டு சிறப்பான முறையில் நாம் வாழும்போது நம்முடைய பதிவுகள் அத்தனையும் சிறப்பானதாக இருக்கும். எண்ணம், சொல், செயல் இவ் 3லும் எந்த வேறுபாடும் இன்றி நாம் செயலாற்றும் போது நம்முடைய வாழ்வு இன்பம், பேரின்பம், அமைதி என்ற அந்த 3 நிலையோடு நின்றுவிடும். அது இல்லாமல் நாம் செயல்கள் தவறாக செய்யும் போது துன்பம் என்ற தேவையற்ற ஒரு விஷயத்தை நாம் அனுபவிக்கின்றோம். அதில் நாம் விடுபட வேண்டும் என்றால் நம்முடைய செயல்களை சீரமைத்துக் கொள்ள நம்முடைய மனவளக்கலையில் மகிழ்ச்சி கொடுத்திருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் உடற்பயிற்சி, காயகல்பம், தவம், தற்சோதனை என்ற இந்த 4 விஷயங்களை மிக சிறப்பாக நாம் செய்து வரும்போது அன்றாடம் நம்முடைய வாழ்வு மிக சிறப்பாக இருக்கும். நம்மையும் நல்லா வைத்துட்டு நம்ம சுற்றி இருப்பவர்கள் நன்றாக வைத்துக் கொண்டு நம்முடைய வாழ்வை சிறப்பாக வைத்துக் கொள்ளலாம் என்று கூறி இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. வாழ்வோம்.